சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு வெளிச்சத்தை காட்டுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? எப்பொழுது என் வாழ்க்கை மலரும், அந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுது சந்தோஷமாக என்னை பின்னே கேலி செய்யும் நபர்கள் முன் வாழ்வேன் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? இன்று உனக்கான வாழ்க்கை வந்துவிட்டது. உன் துணை உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறார். அது என்ன பரிசு தெரியுமா? இப்பொழுதும் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது? இப்பொழுது அவர் என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்று நீ வேதனைப்படும் இந்த நேரம், உன் துணையின் மனதில் உன் மீது பழைய கோபம் எதுவும் இல்லாமல் பழைய எண்ணங்களையும் அவர் மனது உன்னோடு வாழும் எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, குடும்பமாக நாம் வாழ வேண்டும். இனியும் நாம் இத்தனை காலம் இப்படியே இருக்க முடியுமா என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றி புது எண்ணமாக உன்னுடன் வாழ அவருக்கு ஆசை வந்துவிட்டது. உன்னை கேலி செய்தவர்கள் செய்துவிட்டு போகட்டும். இன்று உனக்கு என்றால் நாளை அவர்களுக்கு. இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன் வேதனை அவர்கள் அடைய வெகு நாட்கள் ஆகாது. அதனால் அவர்கள் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து அதை பற்றி யோசனை செய்து கொண்டே இருக்காதே. அப்படி என்றால் உன் வாழ்க்கை தான் வீண் போகிவிடும். இதை எல்லாம் மறந்துவிட்டு உன் எதிர்காலத்தில் உன் குடும்பத்துடன் எப்படி வாழ வேண்டும், இனி வரும் துணையுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் உங்கள் இரவுக்குள்ளேயும், அதாவது இருவருக்குள்ளேயும் மூன்றாவதாக ஒரு நபர் வரவிடாமல் பார்த்து கொள்ளவும். என் அன்பு குழந்தையே, உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது. உன் துணை உனக்கு என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா? உனக்கு வாழ்க்கை என்னும் பரிசை கொடுக்க போகிறார். ஆம் குழந்தையே, உனக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அவர் கொண்டு வரும் பரிசை பெற்றுக்கொள். அது நிலையான பரிசாக உன்னுடன் இருக்கும். அது உன்னுடைய பரிசு. அது உனக்காக வரும் பரிசு. அதை பெற்றுக்கொண்டில் வாழ்வில் நிம்மதியாக இரு. என்றும் உன் சாயப்பா உன்னுடன் இருந்து உனக்கு எப்பொழுதும் நல்வழி அவ்வப்பொழுது வந்து காட்டிக்கொண்டே இருப்பேன். உன் துணை கொடுக்கும் வாழ்க்கை என்னும் பரிசை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலைப்படுத்திக்கொள். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் துணை வரும் நாளை எதிர்நோக்கி இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.